வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எந்த படம் பார்க்க போனால் ஃபேர் ஆஃப் ரைன். ஸோ இந்த வீடியோ கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு குழந்தையை காப்பாற்ற சொல்லி கேட்குது. ஆனால் அதே கனவு உங்களுக்கு நோயாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கான்செப்ட். நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனிலேயே அவளை போட்டு தரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஒரு சமையலை போட்டு அடைக்கிற சீனை காட்டுறாங்க. ஸோ அடுத்த சீனை பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்துக்கிறாங்க, 4-5 பேர் போட்டு அமுக்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவன் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் நம்பலை. ஸோ நிறைய பேர் தெரப்பிக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் சரியாகி ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரியாகவே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் மட்டும் ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு லெவலுக்கு வந்து லவ் ஸ்டாரிங்கில் வருது. இந்த கனவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது ஒரு சில சீனில். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு அன்மேரிடு பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க, லேடி. ஸோ அவங்க வீட்டிலேருந்து குழந்தை சவுண்டு அடிக்கடி கேட்கும். இவர் தூங்கிட்டு இருக்க சொல்லும். இவளுக்கு என்னென்னா, தூங்க சொல்லும் கனவு வரும், முடிச்சுட்டு இருக்கும்போது கனவு வரும். ஸோ இதுதான் இவளோட நோயே. ஒரு டைம் நைட்டில் தூங்க சொல்ல இவளுக்கு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டு எல்லாருமே எழுப்பி விட்டு அவங்க அப்பாவை போய் அந்த வீட்டில் போய் பார்க்க சொல்லுவோம். அந்த வீட்டில் போயிட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் போய் தேடி தேடி பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இதேமாரி இந்த நோய் ரொம்ப அதிகமாகுது ஹீரோயினுக்கு. ஸோ அந்த சீன் என்ன ஆகுது, ஹீரோயினும் அவங்க அப்பாவும் 2 பேருக்கு சண்டை வருது. 2 பேருக்கு சண்டை வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா ஒரு சில விஷயத்த போட்டு உடைக்கிறார். என்னன்னா, உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா இறந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இது நம்பிதான் சொல்லும்போது, ஸோ அந்த டைமு வேற லெவலில் அந்த சீனு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கண் கலங்கிடும். அது நல்லாயிருக்கும் அந்த சீன் படம். இல்லை அந்த சீன் மட்டும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த டைம் கேட்பான், அப்போ நீங்களும் என்ன பைத்தியமாக தான் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன் கேட்கும்போது அவனால் பதில் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டு பக்கத்து வீட்டுள்ள போய் யாருக்குமே தெரியாமல் வீட்டுள்ள போயிடுவாள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் வந்து தேடி கண்டுபிடிப்பாள். உள்ளே போன பிறகு என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் அன்மேரிட் பர்சன் லேடியும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ யாரோ உள்ளே வந்துடுறாங்க சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு டவுட். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வில்லின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ப முடியாது. நார்மல் பர்சன் மாதிரி நடந்திருக்கும் அந்த. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொறுமையாக உள்ள அண்டர் கிரவுண்டில் போய் செக் பண்ண சொல்ல ஒரு 2 குழந்தைங்க இருக்கும். அப்போ தான் நமக்கே தெரியுது, இந்த குழந்தைங்களை காப்பாற்ற சொல்லி இவங்களுக்கு ஒரு கனவு மாரி வருது, இதுவோ ஒரு நோயாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அன்மேரிட் பர்சன் வில்லி, ஸோ அவங்கள வராங்க. 2 பேருக்குள்ள சண்டை வர சொல்ல நம்ம ஹீரோ அப்புறம் டான என்ட்ரி ஆகி அந்த வில்லி தலைமுடி பிடிச்சி தரம் பிடிச்சி இட்டுச்சு, வேற லெவல். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோட அப்பா நம்புறாரு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மைதான், பக்கத்து வீட்டில் குழந்தைய கடத்தி ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு சீன் வருது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்லாம் கூப்பிட்டு விசாரணை நடத்தி அந்த பொண்ணை கைது பண்ணுறாங்க. படம் எப்படின்னா, ஸ்டார்டிங் சீன் ரொம்ப மொக்கையாக போனாலும் போக போக நல்லா பீக் ஆகுது, நல்லா இருக்குது.